ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னைக்கு அப்ளை பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த சந்தேகங்கள் உள்பட பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தகவல்களும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் வரக்கூடிய ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான டெட் எக்ஸாமும் அதே போல் காமன் டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன், ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான டெட் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போ நிறைய பேர் காமன் டெட் எப்போ சார் வரும் அப்படின்றத கேட்குறீங்க. நமக்கு ஏற்கனவே மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத பிளானரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்பெஷல் டெட் அப்படின்ற நேமில் அப்டேட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? பட் நமக்கு இப்போ மதிப்பெண்கள் எல்லாமே குறைச்சிருக்காங்க. 82.5லேருந்து 75 மதிப்பெண்ணை குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே கொடுத்த ஜியோ பேஸ் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஸ் லிஸ்ட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். அரசு, அதே போல் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், அதே போல் தனியார் பள்ளிகள், அதில் பணிபுரியக்கூடிய ஆசிரியருக்கான தனியான தகுதி தேர்வு இது. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே. நிறைய பேர் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார், எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் எழுத முடியும். சரிங்களா? அதுக்கான அப்டேட் இதுலேயே நோட்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுடைய கிரேட் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடியில் இருந்தால் பேப்பர் 1ஐயும் அதே போல் பிடிஎஸ்டில் இருந்தால் பேப்பர் 2வும் நீங்கள் எழுத முடியும். அதற்கு ஈக்குவலண்ட்டான போஸ்ட் அப்படின்றத ஸ்கூலில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எழுத முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9/2025 அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்துருக்கணும். சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷனில் என்னென்னைக்கெல்லாம் நம்ம முக்கியமான தேதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புதன்கிழமை 18/2/2026 அந்த தேதியில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? அதே போல் லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/4/2026. எடிட் ஆப்ஷன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி 13ஆம் தேதி வரலையும் 11, 12, 13 3 நாட்கள் இருக்கும். டெட்டுக்கான எக்ஸாம் டேட்டே கொடுத்துட்டாங்க. டென்டேட்டிவ் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/7/2026. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் பேப்பர் 2க்கான எக்ஸாம் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/7/2026. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, டெஸ்ட் பேட்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான டெட் எக்ஸாம் தமிழ் மீடியமில் கண்டக்ட் பண்ணுறோம். அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் இந்த பேட்சஸ் கொண்டு போக போகிறோம். இதற்கான ஆஃபர் ப்ரைஸ் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு 1300 ரூபா, பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1400 ரூபா, பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1400 ரூபா. ஜிபே பண்ணுறதுக்கான நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது. பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ஸ்டடி பிளான். சரிங்களா? எந்தெந்த தேதிகளில் தேர்வுகள் நடக்கும், அதே போல் நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பிளானை பேஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். தனித்தனியாக பேப்பர் 1க்கு தனியாக, பேப்பர் 2க்கு தனியாக, சோசியல் சயின்ஸ் தனியாக, மேக்ஸ் தனியாக நான் அப்டேட் பண்ணுறேன். இதே போல் காமன் டெட்டுக்கும் ஆல்ரெடி பேட்சஸ் போயிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கான்டாக்ட் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் இங்கேயே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எலிஜிபிலிட்டி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கோம். எந்த தேதிக்கு முன்னாடி 1/9/2025க்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே ஸ்கூலில் எஸ்ஜிடிலேயோ இல்லை பிடிஎஸ்டன் 1ஆவது 5ஆம் வகுப்பு ஆசிரியராகவோ இல்லை 6லேருந்து 10க்குள்ளே ஆசிரியராகவோ நீங்கள் பணிபுரியணும். சரியா? ஸோ அது அதற்கு ஈக்குவலான கிரேடில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டடாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இது இல்லாமல் நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? பேப்பர் 1க்கான எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைல்டு டெவலப்மெண்ட்டில் 30 கொஷின் இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் தமிழில் 30 கொஷின் இருக்கும், லாங்குவேஜ் இங்கிலீஷில் 30 கொஷின் இருக்கும், மேக்ஸில் 30 கொஷின் இருக்கும், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் சரிங்களா இவிஎஸில் 30 கொஷின் இருக்கும். இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத நான் தனியாக சொல்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மதிப்பெண். ஸோ 30 கொஷினுக்கு 30 மார்க். சைல்டு டெவலப்மெண்ட்டில் 30 மார்க், லாங்குவேஜ் தமிழில் 30 மார்க், லாங்குவேஜ் 2 இங்கிலீஷில் 30 மார்க், மேக்ஸ் 30 மார்க், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் 30 மார்க். சரிங்களா? லாங்குவேஜ் 1ல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது. ஸோ இதில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ்.
சரிங்களா. இது வந்து பேப்பர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன். சரிங்களா. சைல்டு டெவலப்மெண்ட்கான கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம்லேயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்கும். அதே போல் மேக்ஸ்க்கான கொஷின் தமிழ் மீடியம்லேயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்கும். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம்லேயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்கும். சரிங்களா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ பேப்பர் 1க்கான பேட்டர்ன் இது தான். நமக்கு டைமிங் வந்து அப்படின்னு பார்க்கும்போது ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நடக்க போகுது. 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேப்பர் 2. சரிங்களா. பேப்பர் 1லேயே உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது செகண்டரி கிரேட் டீச்சர் எழுதலாம். அதே போல் பிரைமரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கிறவங்க எழுதலாம். அதே போல் அதற்கு ஈக்குவலான போஸ்ட்டில் இருக்கிறவங்க பேப்பர் 1 சூஸ் பண்ணி எழுதலாம். எஸ்ஜிடி கிரேடில் இருக்கணும், 1லேருந்து 5ஆம் வகுப்பு ஆசிரியராக இருக்கணும். அதே போல் பிரைமரி ஸ்கூலில் நீங்கள் ஹெட் மாஸ்டராக இருக்கலாம். இல்லை அதுக்கு ஈக்குவலான போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 1 வந்து நீங்கள் எழுத முடியும். சரிங்களா. அடுத்து பேப்பர் 2. பேப்பர் 2 யாரெல்லாம் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். சரிங்களா. 6லேருந்து 10ஆம் வகுப்பு ஆசிரியராக இருக்கணும். அப்புறம் மிடில் ஸ்கூலுக்கான ஹெட் மாஸ்டராக இருக்கலாம். அதற்கு ஈக்குவலான போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 2 வந்து நீங்கள் எழுத முடியும். சரிங்களா. அதே போல் இதுக்கு மதிப்பெண்கள் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்டில் 30 கொஷின். சரிங்களா. அதே போல் லாங்குவேஜ் தமிழ், தெலுங்கு அல்லது மலையாளம் அல்லது கன்னடா அல்லது உருது, இது கம்பல்சரி. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இதில் 30 கொஷின் கேட்பாங்க. சரிங்களா. 30 மதிப்பெண்கள் இருக்கும். அடுத்து லாங்குவேஜ் 2 இங்கிலீஷில் உங்களுக்கு 30 கொஷின் இருக்கும், 30 மதிப்பெண்கள் இருக்கும். சரிங்களா. இது கம்பல்சரி. இந்த 2 லாங்குவேஜும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இங்கே தமிழோ இல்லை தெலுங்கோ சூஸ் பண்ணுவீங்க. இங்கே வந்து இங்கிலீஷ் கம்பல்சரி. சரிங்களா. அதுக்கப்புறம் பேப்பர் 2ல் மேக்ஸ் சயின்ஸ் நீங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா மேக்ஸ் சயின்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. மேக்ஸும் சயின்ஸும் சேர்ந்து 60 கொஷின் வரும், 60 மதிப்பெண்கள். அதுவே சோசியல் சயின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, சோசியல் சயின்ஸ் ஆசிரியராக இருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியோ ஜாகிரஃபியோ இருக்கீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அப்போ சோசியல் சயின்ஸில் 60 கொஷின் உங்களுக்கு வரும். இல்லை அது இல்லாமல் நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் எதாவது இருக்கீங்க, தமிழ் இங்கிலீஷ் இருக்கீங்க அப்படின்னா இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனி அதர் சப்ஜெக்ட் நீங்கள் இருக்கீங்க, தமிழ் இங்கிலீஷாக இருக்கீங்க அப்படின்னா இது 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எழுதலாம். சரிங்களா. நிறைய பேர் சோசியல் சூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸ் சயின்ஸ் வராங்க மேக்ஸ் சயின்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணி எது உங்களுக்கு நல்லா வருதோ அதை பார்த்துக்கோங்க. நமக்கு இதில் பாதிக்கு பாதி. சரிங்களா. 75 கொஷின் போட்டால் போதும். ஐ மீன் பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன மதிப்பெண் வாங்கணும் அப்படின்றத டெட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா என்னென்ன மதிப்பெண் வாங்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அதுவே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஓகே. எக்ஸாமுக்கான ஃபீஸ் இது எல்லாமே எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது பார்க்கலாம். எக்ஸாமுக்கான ஸ்கீம் எத்தனை கொஷின் கேட்பாங்க, 150 கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா. எத்தனை மணி நேரம், 3 மணி நேரம். என்ன மெத்தட், சிபிடி ஓஎம்ஆர் அப்படின்றத ஓஎம்ஆர் மெத்தட். சரிங்களா. ஓஎம்ஆரில் தான் நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 1க்கு எவ்வளோ கொஷின், 150 கொஷின். பேப்பர் 2ல் 150 கொஷின். எக்ஸாமுக்கு 3 மணி நேரம், மேக்ஸிமம் மார்க் 150. சரிங்களா. இப்போ பேப்பர் 1க்கு நீங்கள் மினிமம் குவாலிஃபை மார்க் இந்த மதிப்பெண் வாங்கினா உங்களுக்கு டெட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சரிங்களா. பேப்பர் 1ல் நீங்கள் 60%, 90 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், 90 மார்க் நீங்கள் வாங்கணும். அதே போல் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடிக்கு 75 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போகணும், 75 மார்க் பண்ணணும். ஐ மீன் பாதிக்கு பாதி 150 கொஷின் கேட்க போகிறாங்க, 50%. சரிங்களா. 75 கொஷின் கரெக்டாக போட்டுக்கணும். அதுவே எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் நீங்கள் சரியாக வாங்கணும். சரிங்களா. அதுவே பேப்பர் 2ல் இருக்கக்கூடியதும் சேம் அதே தான். சரிங்களா. பேப்பர் 2ல் 150 கொஷினுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் 60%, 90 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதே போல் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி மற்றும் பிடபிள்யூடி 50% நீங்கள் வாங்கியிருக்கணும், 75 மார்க் வாங்கணும். சரிங்களா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 40%, 60 மதிப்பெண்கள் வாங்கினா போதுமானது. சரிங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1, பேப்பர் 2க்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6லேருந்து 10th வரலையும் நல்லா படிச்சுன்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட முடியும். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரலையும். சரிங்களா. நல்லா படிக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லோயர் ஸ்டாண்ட் மட்டும் படிக்கிறேன், 8th வரலையும் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. அது தனி வீடியோலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா. அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத இங்கே மென்ஷன், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1 அப்படின்னா நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். சரிங்களா. டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இங்கே கேட்டிருப்பாங்க. பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் 10th, அப்புறம் 12th, அப்புறம் டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங். அதுவே வந்து நீங்கள் பேப்பர் 2 எழுதுறீங்க அப்படின்னா டிகிரி ஃபஸ்ட்டு
பிஏஓ இல்லை பிஎஸ்சியோ நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அது முடிச்சிட்ட பிறகு பிஎட்டுக்கான சர்டிஃபிகேட் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு டிகிரி அப்புறம் பிஎட் பண்ணிங்கன்னா பேப்பர் 2 வந்து நீங்கள் எழுதுவீங்க. அதுக்கு முன்னாடி பேப்பர் 1 எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்குவோம். அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்தால் தான் நம்ம எழுத முடியும். சரிங்களா? காமன் டெட்டுக்கு என்ன இருக்கோ அதே போல் தான். பட் இங்கே வந்து ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் அப்படின் போது கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஷோ பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. பட் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது எல்லாமே தனி வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸ்பெஷல் டெட், இப்போ ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க பேப்பர் 1க்கு 1300 பேப்பர் 2 1400 பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸோ சோசியல் சயின்ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தனித்தனி பேட்சஸாக போகும். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9994359181. சரிங்களா? அதே நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதுமானது. ஆஃபீஸ் ஹவர்ஸ் திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரலையும் மார்னிங் 10:30 ஈவினிங் 6:30 வரலையும் இருக்கும். இந்த டைமிங்குள்ளே வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லா விதமான தகவல்களும் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான தகவல்கள் எதுவோ அது எல்லாமே சொல்லியிருக்கேன். எக்ஸாமுக்கான ஹால் இது எல்லாமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண பிறகு நம்ம பார்த்துக்கலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு சென்டர் இருக்க போகுது. சரிங்களா? இது எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது, எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்றத தனி வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எது வரலையும் படிக்கணும். பேப்பர் 1க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கேயே செகண்டரி ஸ்டேஜ்னால் 11th 12th வரலையுமே இங்கேயே பேப்பர் 1க்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? செகண்டரி ஸ்டேஜ் அப்படிங்கும்போது +1 +2 வரலையுமே கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து முதல் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்புலேருந்து தான் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எது வரலையும் இருக்கும், செகண்டரி ஸ்டேஜ் லெவல் வரலையும் இருக்கும் அப்படின்ட்டாங்க. 11th 12th வரலையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ இவிஎஸ்க்கு நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சோசியல்ஸ் இது எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. சரிங்களா? இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுமோ அது எல்லாமே படிக்க போகிறோம். ஹையர் செகண்டரி, சரிங்களா? சீனியர் செகண்டரி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பேப்பர் 1க்கு அட்லீஸ்ட் 10th வரலையும் படிங்க. செகண்டரி ஸ்டேஜ் 10th வரலையும் 9th 10th வரலையும் படிங்க. இங்கே சீனியர் செகண்டரி அப்படிங்கும்போது 11th 12th வரலையும் நம்ம படிப்போம். சரிங்களா? பேப்பர் 2க்கு 11th 12th, அதே போல் பேப்பர் 1க்கு அப் டு 10th அட்லீஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சீனியர் செகண்டரி 11th 12th, அதே போல் முன்னாடி சொன்னோம் இல்லையா பேப்பர் 1க்கு அப் டு 10th. பட் முடிஞ்ச வரலையும் மேக்ஸிமம் கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 50% போதும். எந்த கேட்டகரியில் இருக்கும் அப்படின்றதும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படி படிக்கணும், எந்தெந்த ஸ்டாண்டர்டு, எந்தெந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் கொடுக்கணும், இப்போ நான் சொன்னதை இன்னும் டீட்டெயிலாக சும்மா ஷார்ட்டாக எந்த புக் வரலையும் படிக்கணுன்றதை சொல்லியிருக்கேன். எந்தெந்த புக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.